காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஓய் அம்மு, செய்த சிலை அல்லவா பூமியே உனக்கு விலை அல்லவா. ஏண்டா வீட்டுக்கு வந்தாலும் என்ன விட்டு வைக்க மாட்டியா? வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தொல்லை தந்துட்டே இருக்க. ஏன்னா ஐ லவ் யூ. தேவதை உந்தன் அருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா. இங்க பாரு சாம், நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இந்த மாதிரி மொக்க போடுறதை விட்டுட்டு வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை போய் பாரு. இப்போ உன் மனசுல நான் தான் இருக்கேன், ஆனா வேணானே பண்றேன். யாரு? நானா? ஆமா, உன் காதல நான் ஏத்துக்காம உன்னை சுத்த விட்டேன்ல, அதுக்காண்டி இப்ப நீ பழி வாங்குறேன். சாரி பழி வாங்கல, நான் உன் பின்னாடி சுத்துறத ரசிக்கிறேன். ஐ திங்க் இதுவும் காதல் தான். அட மானம் கட்டவனே, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்சிருந்தா அந்த பையனுக்காக உயிரையும் கொடுப்பா, அளவுக்கு அதிகமா காதலிப்பா. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ண தெரியாம அவ கேரக்டரை மட்டும் தப்பா பேசிட்டான்னு வச்சுக்கோ, சாக போற சிச்சுவேஷன்ல கூட மன்னிக்க மாட்டா. சரி, இப்ப எதுக்குல என்ன கூப்பிட்டேன்? நீ காதல் வழிய பேசுறதெல்லாம் எனக்கு கேக்குறதுக்கு டைம் இல்ல. நான் காதல் வெளிய பேசுறத கேக்குறதுக்கு கூப்பிடல. அது பிறகு காதல பத்தி பேசுறதுக்கு கூப்பிடலடி. பிறகு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. சர்ப்ரைஸ் ஆயிட்டியா? எப்பா சாமி, இப்பதானே வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது பிறகு குரு கிட்ட சொல்லியாவது உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிறந்திருக்க குட்டி பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்துடுறேன். போதுமா? ஆள விட்டுறியா இப்போ? அந்த பாப்பாக்கு இல்ல, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உனக்கு தாண்டி சொன்னேன். எனக்கா? ஆமா, இப்ப சர்ப்ரைஸ் ஆயிட்ட தானே. இவன் என்ன சைக்கோவா? சொல்லாமோ சர்ப்ரைஸ் ஆயிட்ட தானே. இங்க பாரு சாம், நீ என்ன காதலிக்கிறதா பின்னாடி சுத்தி தயவு செஞ்சு என்ன மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாத. ஏமோ உனக்கு பிறந்த நாள் வருதுலாம். ஏன் பிறந்த நாளைக்கு என்னமா 5 நாள் இருக்கேன்? அதாண்டி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அவன் காதலுக்காக லவருக்கு பர்த்டே முடிஞ்ச அடுத்த நாளையில இருந்தே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு தெரியறான். நான் 5 நாளைக்கு முன்னால இருந்து தானே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஏன்டி இத டார்ச்சர்னு நினைக்கிற? காதல், இதுக்கு பேர் தான் காதல். இங்க பாரு, உன் பிறந்த நாளைக்கு என்னமா 5 நாள் இருக்கு. இந்த 5 நாளும் நம்ம பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு தான் முத நாள் செலிப்ரேஷன். டைரி மில்க் வாங்கி கொடுத்தனா அது இதுக்கு தான். விவரமா தான் இருக்கான். என்னமா பாரு, எப்படி கலக்க போறேன்னு மட்டும் பாரு. 5 நாளும் தொடர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். டயர்டா இருக்கா? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லனா என் மடியில வந்து படுத்துக்கோ, நான் தாலாட்டு பாட்டு பாடுறேன். இல்ல எப்படியும் நமக்கு பிறக்க போற 3 குழந்தைங்களுக்கு அம்மா ஆக போறேன். என் 3 குழந்தைங்களுக்கு நீ தாலாட்டு பாட்டு பாட போற. என் குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாட போற உனக்காக. இப்ப இருந்தே நான் தாலாட்டு பாட்டு பாட மாட்டேனா? ஏன் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஏன் இப்படி மொக்க போட்டு சாகடிக்கிற? ஏன் காதல் அருவியா கொட்டுது நீ மொக்கைங்கிற? என் காதல ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். இப்பவே கண்ணை கட்டுதே, ஏற்கனவே உயிர் போற மாதிரி தலைவலிக்குது. எனக்கு அப்படி தலைவலிக்குது. சாக போற நேரத்துல காதல் களியாட்டம் எல்லாம் தேவையா? சாக போற நேரமா? ஏண்டி உன் காதல என்கிட்ட சொல்ல வச்சு நம்ம காதல ஜெயிப்பேன் நான் உன்கிட்ட சவால் விட்டுருக்கேன். நீ என்னடா சாக போறத பத்தி எல்லாம் பேசுறேன்? சிப்பே, நான் கிளம்புறேன். ஆமா ஒரு நிமிஷம்டி. என்னடா அது? நான் வேற சவால் எல்லாம் விட்டுருக்கேனா, ப்ராசஸ் வேற லெந்தா போயிட்டே இருக்க. கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்க. எனர்ஜி பூஸ்டுக்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன். கிஸ்ஸா? அதுக்கு எதுக்கு இப்படி வாய புழக்கிறேன்? KISS மொத்தம் 4 லெட்டர் தான். ஒன்னே ஒண்ணு எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல. போட்டா ஏன் சொல்லும் தாத்தா ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் பர்சனோ? ஆமா பரவே, இப்ப எல்லாம் படத்தோட வார்த்தைலாம் கொஞ்சம் கம்மி தான். அந்த காலத்துல இருந்தா என் புருஷனுக்கிட்டே இருந்து நீங்க எல்லாம் படிச்சிருக்கணும். அப்படி இருக்க ரொமான்ஸ். ஐயோ அது ரொமான்ஸ் இல்ல, ரொமான்ஸ் ஏதோ ஒண்ணு. அட டேய், நீ என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்க? இல்ல இனியா வெளியே எங்கேயோ போனா என்னமோ வரலாதான் பாத்துட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் வந்துருவாடா, அவன் என்ன சின்ன குழந்தையா? சாம், என்ன ஆத்தி? காலம் ஒரு வாய் நீ என்னமோ கேட்க வந்தீங்கல்ல? ஒரு வாய்? ஆமா, சிவில் பத்தி சொல்லி கொடுக்கறத ஒரு வாயில சொல்லி கொடுக்கறத பத்தி சொன்னனே. அந்த ஒரு வாய் இல்ல. வேற ஏண்டி ஏதாவது சொன்னியா? நீ பேசுற கருமத்தை என் காதாலேயே கேட்க முடியல, இதுல வெளியே வேற சொல்லுவனா? தாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா செல்லு பாட்டி தாத்தா கிட்டயே உங்களை டியூஷனுக்கு அனுப்பியிருப்பாங்களாம். தாத்தா கிட்டயா? ஆமா, இந்த பெண்ணை கரெக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்க்கு நீ இப்படி கூச்சப்பட? செல்லும் தாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தாரு, ஒரு வாய் என்ன உனக்கு கொடுக்க? சூசன்ல சூசனா? சூசன் இல்ல, டியூஷன்.
உனக்கு தாத்தையும் கொடுக்க சூசன்ல நீ இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ஓடனே இல்ல உன்னை கூட்டிக்கிட்டு அவளே ஓடிடுவான். அண்ணே இங்க பாரு, என் வாயில நல்லா வருது. அவ கிடக்கான் சேம மக்கா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீதான் காதல் மன்னன்னு. ஆனா அந்த காலத்துல என் புருஷன் அவர் தான் காதல் மன்னன். ஏன் சொல்லும் தாத்தா அவ்வளவு ரொமான்டிக் பர்சனா? ஆமா பரவே. காதலை பத்தி அவர்கிட்ட கேட்கணும். பாயிண்டா அள்ளி விடுவாரு. அவர் காதல் மன்னன். ஆமா இருக்காதா பின்ன? தாத்தா ஏற்கனவே பக்கத்து வீட்டு பொண்ண உஷார் பண்ணிட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணான். அதனால காதல் மன்னனா தான் இருப்பான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு பின்னாடியே கொஞ்ச நாள் சுத்தினாங்களா. எது பிள்ளைக்கு பின்னாடி சுத்தினாரா? இப்ப கிளவியா இருக்கலாம், அப்ப பிள்ளை தானே. தாத்தா செல்லு பாட்டிக்கு தாத்தாக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்திருக்கலாம். அத கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். ஏவுடி அந்த ஆளு என் புருஷன் தான் இல்லையே. கேக்குறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு செத்து போனவருக்கு மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணக்கு இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா இப்படி இல்லாத பொல்லாத பழியெல்லாம் என் புருஷனுக்கு மேல தூக்கி போடுவாங்களா? அதான் மேல போயிட்டாரே. என்னத்த சொல்ல, என் புருஷனுக்கு முன்னமே இந்த உலகத்துல வந்தவியெல்லாம் என்னமே இந்த பூமியில நடந்து தெரியாவ. முன்ன வந்தவியல விட்டுக்கிட்டு புற வந்தவியல முன்னமே எடுத்தா இப்படிதான் இருக்கும். என் புருஷனுக்கு முன்ன வந்தவியெல்லாம் என்னமே இருக்காவ. ஆள மாத்தி அந்த ஆடவை எடுத்துட்டான் போல. தாத்தா ஏ அம்மா உனக்கு என்ன இப்ப? இல்ல பாட்டி மென்ஷன் பண்ற அந்த கேரக்டர் நீங்க தானே? அதாவது செல்பாட்டிக்கு வீட்டுக்காரர் இருக்கார்ல தாத்தா, அவருக்கு முன்னமே இந்த உலகத்துக்கு வந்தவர் நீங்க தானே? நீங்களே இருக்கும்போது ஏன் புருஷன் சொன்னு எடுத்தேன்னு பாட்டி கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி இருக்காதான்? கடவுள் என்ன மேல கூப்பிடாரோ என்னமோ. இவன் அழுது சென்னா நீ என்னையும் பரலோகம் அனுப்பிடுவா போல இருக்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை ஆளை மாத்தி தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. இல்லைங்க முன்ன வந்த வேலையெல்லாம் பேச வைப்பாரா? பைத்தியம் தான் புடிச்சிருக்க. என் புருஷன் இருந்திருந்தா இப்படி எல்லாம் என்ன பேசுவாங்களா? அன்பு தாத்தா. என்னக்கா நான் ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுட்டே இருக்கா. இல்ல தாத்தா, இனியா மதியத்துக்கு முன்னமே வெளியே எங்கேயோ போயிருக்கா. ரொம்ப நேரமா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பக்கத்துல எல்லாம் போய் தேடியும் பார்த்துட்டேன். அவ ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருமே இங்க வரலங்கிறாங்க. அதான் எங்க போயிட்டானே தெரியலையா. டேய் பேத்தி வந்துட்டாளே. குல்ஃபி, இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ கல்யாணத்துக்கு முன்னமே எங்கேயும் போனது இல்ல. ஆனா இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கேன், போனும் அட்டன் பண்ணல. ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் எங்க போனேன்னு சொல்லிருக்கலாம்ல. வந்துட்டியா? ஏண்டி நீ என்னமோ சின்ன குழந்தையா? எங்க போற என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. வீட்ல எல்லாரும் தேடுவாங்களே, கட்டின புருஷன் தேடுவானே, காணலன்னு சொன்னதை பதறுவாங்களே. என்னமோ இவளுக்கு கல்யாணம் ஆகாத சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கான். என்ன இனியா அவன் இவ்வளவு நேரமா உன்னை தேடி இருக்கான். தலைவலின்னு சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. ஏண்டா சண்டை ஏதாவது போட்டுட்டியா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்ன? இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சா, மனசும் சரியில்லாம இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் சர்ச்ல போய் பிரேயர் பண்ணிட்டு வரேன். சர்ச்சுக்கு தான் போனியா? ஒரு வார்த்தை யாருக்காவது தகவல் சொல்லிருக்கலாம்ல. இல்ல தாத்தா, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆனா என்ன? சர்ச்ல எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஒன்னு தெரியும், ஃபாதர்ஸ்க்கு தெரியும், எப்பவும் ஆளுங்க இருப்பாங்க. யாருக்கிட்ட இருந்தாவது போனை வாங்கி அன்புக்காவது ஒரு போனை போட்டு சொல்லிருக்கலாம்ல. என்ன ஒரு மாதிரி நிக்கிறா? முகம் எல்லாம் வர அழுத மாதிரியே தெரியுது. டேய், ஏதாவது கோவத்துல திட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இவ ஆளும் சரியில்லை, மூஞ்ச சரியில்லை. மூஞ்ச பாக்கும்போது என்னமோ அழுது வச்சுட்டு வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன இனியா முகமே சரியில்லை, ஏதோ அழுதுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல. டேய் உண்மையை சொல்ல, நீ ஏதாவது திட்டியா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் ஏன் உன் முகத்தை மட்டும் பார்த்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறா? அதான் எனக்கும் புரியல சாம். இசை விட அவன் என்னமோ குழப்பத்துல இருக்கா போல. அம்மாடி நீ போ உங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. உன் மனசுல ஏதாவது ஒரு குழப்பான அன்புகிட்ட சொல்லு. முகத்திலே தெரியுது என்னமோ குழப்பத்துல இருக்கா அப்படின்னு. சரி அவளே ஏதோ மனசு சரியில்லாம ஒரு மாதிரி நிக்கிறா. அவகிட்ட என்ன யாருன்னு கேட்கறத விட கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாலுன்னா சரியாகும். அம்மாடி நீ போ, நீ மேல உங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, அப்பனா சரியாகும். இல்ல தாத்தா, நான் தெளிவா தான் இருக்கேன். மக்கா, நீ பிறந்ததுல இருந்தே உன்னை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உன் மூஞ்சி வாடினா எங்களுக்கு தெரியாம இருக்குமா? இனியா தண்ணி குடிக்கிறியா? இல்லம்மா வேண்டாம். சரி நீ மேல ரூமுக்கு போ, எல்லாம் சரியாகும். மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. நான் தெளிவா தான் தாத்தா இருக்கேன். எனக்கு உனக்கு எனக்கு டிவோர்ஸ் வேணும். இவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க தாத்தா. ஏடி டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணுமா? அதுக்கா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சா? அம்மா இப்ப யாரை பாத்துட்டு வர? அத்த அவதான் விளையாடுறானா, நீங்களும் அவகிட்ட கோவப்படுறீங்க. என்னதான் விளையாட்டா இருந்தாலும் என்ன பேசணும்னு தெரியாதா? ஏடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணன் தான் வேணும்னு எத்தனை வருஷமா காத்திருந்து அவனை கல்யாணம் பண்ணிருக்க. விளையாட்டுக்கு கூட டிவோர்ஸ் வேணும்னு கேட்கலாமா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தாத்தா. என்னால இனிமே உங்க பேரன் கூட வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. என்னடி சொன்ன? எனக்கு அன்பு கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். அத்த பிரியா கேக்குற வாயை இழுத்து வச்சு அறுத்துருவேன்.
ஐயோ அத்தா, அவ என்னமோ டென்ஷன்ல விளையாடிட்டு இருக்கா, நீங்க வரேன். ஏண்டா உன் பொண்டாட்டி பேசுறத பார்த்தா விளையாடுற மாதிரியே தெரியுது. டேய், ஏன் குல்ஃபியால எப்படிடா என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்க முடியும்? அவளை பத்தி எனக்கு தெரியாதான், அவ தான் விளையாடுறானா? நீங்களும் அவ விளையாட்டுக்கு பேசுறான். டிவோர்ஸ் வேணுமா இல்ல டிவோர்ஸ்? யாரடி பாத்துட்டு வரேன்? யார பாக்குறானோ அது உங்களுக்கு எதுக்கு? தாத்தா, நான் விளையாடல. எனக்கு நிஜமாவே உங்க பேரன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். யாருக்கிட்ட யாரு டைவர்ஸ் கேக்குது? அவனுக்காண்டி தானே ஒத்த கால்ல நின்ன. குரு, இந்த வாயால தானே கேட்டேன். பல்லையில தட்டி கழட்டி கையில கொடுத்தாலும் கொடுத்துருவேன். உன்னை பெத்த பாவத்துக்கு அதை செஞ்சுட்டு போயிடுறேன். குரு, ம்? ஏன் எல்லாரும் இனியாவ திட்டுறாங்க? தெரியல, சடனா வந்தாங்க. அவங்க உள்ள வரும்போதுதான் நானும் உள்ள வந்தேன். அன்புகிட்ட சடனா வந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க. அதான் இவ்ளோ காதலிச்சவங்க விளையாடுறாங்களா என்னன்னு பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. டிவோர்ஸ் யாராவது கேட்பாங்களா? காலையில கூட 2 பேரும் நல்லா பேசிட்டு நின்னத பார்த்தனே. என்ன அம்மாடி இனியா, எதுக்கு இப்படி அழற? தேவ என்ன கேக்குறா? அவ என்னமோ விளையாடுறாடா. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? திடீர்னு டிவோர்ஸ் கேக்குற அளவு. தாத்தா, தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. இது விவாகரத்தா? நானும் என்னமோ விளையாட்டுக்கு சொல்ற போலன்னு விளையாட்ட கேட்டுட்டு நிக்கிறேன். நீங்க நினைச்சா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நினைச்சா இந்த உறவை மூச்சு விடணும். அப்படின்னா பெரியவங்க எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல தாத்தா. எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆனதும் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு வரம், ஒரு கனவு. அதை இவரால எனக்கு கொடுக்க முடியலன்னா அப்ப இந்த வாழ்க்கை எதுக்கு தாத்தா? அன்பு, உங்க பேரனால அப்பாவாக முடியாது. ஏய் 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 ஏய், பேசுற வாயை இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னடி பேசுற? ஒழுங்கு மரியாதை உள்ள போயிரு, இல்ல உன்னை பெத்த பாவத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொன்னாலும் கொன்றுவேன். போடி உள்ள போன்னு சொல்றேன்ல. இது ஏன் வாழ்க்கை? நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கேன், பேசிதான் ஆகணும். எங்களுக்கும் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்ல நான் கனவுல தான் இருந்தேன். ஆனா அவரால இந்த ஜென்மத்துல அப்பாவாக்க முடியாது. இனியா, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்க பையனால ஒரு குழந்தைக்கு அப்பாவாக்க முடியாது. இனியா, என்ன பேசுற நீ? உண்மை தாத்தா, மித்ரனே ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு சந்தேகம்னா மித்ரனை கூப்பிட்டு கேளுங்க. இவரால ஒரு குழந்தைக்கு அப்பாவாக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருந்துச்சுன்னா உலகம் எப்படி பேசுமோ அதே மாதிரி தான் ஆம்பளைக்கு குறைனாலும். இனியா, நீ யார இத்தனை பேர் கூட்டத்துல கேவலப்படுத்திட்டு இருக்கன்னு தெரியுதா? தெரியுதுமா, நல்லா தெரியுது. இதோட நிப்பாட்டினியா? என் அண்ணனை பத்தி தப்பா ஒரு வார்த்தை என்னமோ பேசுன. ஏனியா, உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? உனக்காக என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? சூப்பர் சாம். அப்பனா உனக்கு இசைக்கும் கூட இந்த உண்மை தெரிஞ்சிருக்க. நீ, மித்ரன், மது, இசை, அன்பு எல்லாருமா சேர்ந்துதான் இந்த உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்களா? ஏன்டி இப்படி கூறுகட்டத்தனமா பேசுற? நீ முத உள்ள போ, எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தாத்தா, அப்புறமா எல்லாம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு குழந்தைக்கு அப்பா வாக்க முடியாத இவர் கூட என்னால இனிமே வாழ முடியாது. எங்க 2 பேருக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க. ஏய், நீ யார பத்தி நடுகால தப்பா பேசிட்டு நிக்கிற தெரியுமா? ஏன் அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏனியா, அன்னைக்கு மித்ரன் இந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது உனக்கு தானே தெரியும். உனக்கு தெரிஞ்சுதானே எல்லாம் நடக்குது. உனக்கு தெரிஞ்சுதானே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ட்ரீட்மெண்டா? ஏன் சாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? ஒரு புண்ணாக்க எங்களுக்கு விளங்கல. தாத்தா, சாம், என்ன கண்ணா மாறி மாறி குண்ட தூக்கி போடுறீங்க? அது தாத்தா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மித்ரன் ரிப்போர்ட் கொடுத்தது உண்மைதான். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? அப்போ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துருவீங்க. அது பிறகு பெரியவிய நாங்க எல்லாம் என்னத்துக்கு இந்த வீட்டுல? ஐயோ தாத்தா, அது மித்ரன் சரி பண்ணலான்னு சொன்னதுனால சின்ன பிரச்சனை தான். இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு? இனியாக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது தெரியும். அவளுக்கு நம்ம கொடுத்த மருந்து அப்படி. இதுல அன்புக்கு என்ன பிரச்சனை? வாங்க நீ. என்ன சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது? ஸ்னோ வர வந்து இனியாத்தைய பிரியா பாட்டி அடிச்சிட்டாங்க, அத்தை அழுதுட்டே நிக்கிறாங்கன்னு சொன்னா. தெரியல மது, இனியா சடனா வந்து அன்புகிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க. டிவோர்ஸ் கேக்குறாளா? அம்மா, சொல்லிட்டு தூக்கம் வருது. நீ தூங்க. உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க என்னன்னு போய் கேளுங்களா. சரி, நான் பாக்குறேன். அன்புக்கு ப்ராப்ளமா? அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்காங்கன்னா அவர் முகத்துல கொஞ்சமாவது ஒரு சோகம் இருந்திருக்குமே. ஆமா, என்னால தானே இனியாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. அந்த வருத்தம் அன்பு முகத்துல இருந்ததே இல்ல. இனியா, குல்ஃபி, நீ வா, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். முடியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஏய், யார்கிட்ட என்னடி கேட்டுட்டு நிக்கற? அறிவு கட்டவளே, இந்த வாழ்க்கை வேணாம்னு நீ எவ்வளவு அழுதுருக்க? ஆசைப்பட்ட மாதிரி அந்த கடவுளா பார்த்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து டிவோர்ஸ் வேணும்ங்கற? நீ என் ஃப்ரெண்டா இருந்தாலும் இதுல தலை போடாத. உனக்கு தெரியும் தானே, மித்ரன் சொல்லிருப்பார்ல, அன்பால ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது. இப்படிப்பட்டவர் கூட என்னால எப்படி வாழ முடியும்? இனியா, லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டே நிக்கிறேன். யாருக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் மத்தியில யாரு கேவலப்படுத்துறது?
இது எனக்கும் என் பொண்டாட்டிக்குமான பேச்சு. என் ஃப்ரெண்டா இருந்தாலும் என் தங்கச்சியா இருந்தாலும் இதுல நீங்க யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம். குல்ஃபி, அதான் மித்ரனே சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாருல. எதுவா இருந்தாலும் வா, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். என்னால வர முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்கு. ஏன் மது 2வது பிரெக்னண்டா இருக்கா. ஆனா என்னால மட்டும் ஒரு குழந்தைய சுமக்க முடியாதுன்னா அது பிறகு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை? உங்களால ஒரு குழந்தைய கொடுக்க முடியலன்னா இந்த வாழ்க்கையே வேஸ்ட் தானே. இப்படி ஒரு குறை இருக்கிறவரு கூட என்னால வாழ முடியாது. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை நான் உலகத்திலே கண்டதில்ல. ஊர் உலகத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? செல்லம், நீங்க வாய மூடுறீங்களா கொஞ்சம்? இனியா, அதான் நாங்களே சொல்லிட்டோமே, 99% வாய்ப்பு இல்லைனாலும் 1% இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா சரி பண்ணலாம்னு சொல்லிட்டாருல. அப்புறம் என்னடி? அது மட்டும் இல்லாம அவர் உனக்கு புரிய வச்சுட்டாருல. நீ சம்மதிச்சதுக்கு பிறகு தானே ட்ரீட்மெண்டே கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆமா மது, அப்ப சம்மதிச்சேன்டா. அப்போ எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட பார்க்கும்போது இவர் கூட இருந்தா என்னாலே அம்மாவாக்க முடியாதுல. நான் எதுக்கு என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும்? நீ பேசுற பேச்சுக்கு இழுத்து வச்சு நாலு ஆரம்பிச்சிடலாம் போல இருக்க. எப்படி நீ அவனுக்கு இப்படி ஒரு மனசு வந்தது? ஃப்ரெண்டா போயிட்டேன் இல்ல, நானே 4 ஆரம்பிச்சிருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, இது புருஷன் பொண்டாட்டி எங்களுக்குள்ள பிரச்சனை. இதுல என் ஃப்ரெண்டோ என் தங்கச்சியோ யாரா இருந்தாலும் சரி, யாரும் தலை போட வேண்டாம். வா குல்ஃபி, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். நம்ம பிரச்சனையை அடுத்தவங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியும்ல. என் அம்மாவா இருந்தாலும் சரி, ஓ அம்மாவா இருந்தாலும் சரி, நமக்கு 3rd பர்சன் தான். வா போலாம். என்னால இனிமே அங்க வர முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவரு கூட என்னால வாழ முடியாது. ஏடி, உனக்காண்டி என் அண்ணன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான். அம்மோ, வாய மூடுன்னு சொல்றேன்ல. இதுல தலை போடுறதுக்கு உனக்கும் உரிமை இல்ல, அவனுக்கும் உரிமை இல்ல. நாங்க பாத்துக்கலாம். வா குல்ஃபி, நம்ம ரூமுக்கு போலான்னு சொல்றேன்ல, கூப்பிடுறேன்ல. நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவரு கூட என்னால இனிமே ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. தாத்தா, உங்க பேரன் கிட்ட பேசி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அம்மாடி, நீ என் பிள்ளைய எப்படி அசிங்கப்படுத்துற? நீதான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்ல, உன் மாமனார், இந்த மொத்த குடும்பம் தான் வரமா வந்தேன்னு நினைச்சோம். என் பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தான் வந்தியா? அம்மா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க யாரும் இதுல பேச வேண்டாம். குல்ஃபி, அதான் மித்ரன் ட்ரீட்மெண்ட்ல சரியாக்குன்னு சொல்லிட்டாருலாம். நீ வா போலாம். தாத்தா, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எனக்கு உங்க பேரன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். வாங்கி கொடுக்கலனா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். அம்மாடி, இந்த வீட்லயே உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆனா மருந்து எடுத்து தான் இருக்கீங்க எல்லாம். இப்படி பேசுவேன்னா எனக்கு தெரியாது. உன் மனசு இப்படி பட்டதுன்னா எனக்கு புரியலமா போலாம். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். தாத்தா, உங்க யாருக்கு இனியாவை பத்தி பேசுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவ வேணா உங்க பேத்தியா இருக்கலாம். ஆனா நான் தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி. ஏன் முன்னாடி அவளை யார் தப்பா பேசினாலும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. குல்ஃபி, வான்னு சொல்றேன்ல. தாத்தா, நான் தோத்துட்டேன் தாத்தா. என் காதல் தான் ரொம்ப வசந்தது. என் காதலுக்கு அளவே இல்ல. கடல் அளவு ரொம்ப பெருசுன்னு நினைச்சேன். ஆனா என் காதலே உங்க பேரன் தோக்கடிச்சிட்டாரு. என் காதலை விட அவரு காதல் தான் வசந்ததுன்னு எனக்கு நிரூபிச்சிட்டாரு. அன்பு, இத்தனை பேர் கூட்டத்துல உன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறான். சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்ல. நீ என்ன முடிவெடுக்க போற? தாத்தா, அவதான் குழந்தை மாதிரி என்னமோ கேட்டுட்டு இருக்கானா, உடனே நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேனா? இங்க இல்ல, இந்த ஊரை கூட்டியே என்னால ஒரு குழந்தைக்கு அப்பாவாக்க முடியாதுன்னு அவ சொன்னாலும் அது உண்மைதானே. என்னால டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது தாத்தா. நீ குடும்பத்துக்கு முன்னாடி இல்ல, மொத்த ஊரை கூட்டியுமே என்ன அசிங்கப்படுத்தினாலும் என்கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. அப்படின்னா ஊரை கூட்டுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். உன்னை பெத்த பாவத்துக்கு எப்போ சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொண்டிருக்கலாண்டி. ஏன் பேத்தியாமா நீ? உன்னை நினைச்சு எத்தனை இடத்துல பெருமைப்பட்டிருக்காங்க. அப்போ ஊரை கூட்டினாலும் உங்க பேரன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாருல? கொடுக்க மாட்டாரு தாத்தா, கொடுக்கவும் மாட்டாரு. அவர் வாயை திறந்து சொல்லவும் மாட்டாரு. ஆம்பளை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என் பொண்டாட்டியால தான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்ல போறதும் இல்ல. இனியா, குல்ஃபி, எங்க போயிட்டு வர நீ? எங்க வேணாலும் போயிட்டு வருவேன். நீ நீ மொத்த வா, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம். நான் ஊரை கூட்டினா கூட டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்க தானே? ஊரே இல்ல, நீ எதை கூட்டி யார்கிட்ட சொன்னாலும் என்கிட்ட இருந்து இந்த ஜென்மத்துல உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பேசினாலும் அவர் வாயில இருந்து வராது தாத்தா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னால ஒரு குழந்தை இல்ல. எத்தனை குழந்தைக்கு வேணாலும் அப்பா ஆக்க முடியும், ஆனா ஒரு குழந்தைக்கு ஒன்னாலதான் அம்மாவா ஆக்க முடியாது அப்படின்னு அவர் வாயால சொல்ல மாட்டாரு. பல பேர் ஆம்பளைங்களுக்கே குறையா இருந்தாலும் ஒய்ஃப தான் கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க எல்லார் மத்தியிலையும் யாருக்கு குறைங்கிறதே மறைச்சு பழி ஏத்துக்கிட்டீங்க எல்லாம். குல்ஃபி, நான் சொல்றேன்ல, நீ வா, நம்ம ரூம்ல போய் பேசிக்கலாம்.
இது நம்ம 2 பேருக்குமான பேச்சு. இதுல உன் அம்மா, என் அம்மா, தாத்தா, என் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு எல்லாருமே தேர்ட் பர்சன்ஸ் தான். யாரையும் உள்ள விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ மொத மேல வா குல்ஃபி. அம்மாடி தாத்தா என் ஆசையே அவர் குழந்தைய பெற்று அவர் கையில கொடுக்கறது தான் என் ஆசையே. அது ஒரு பொண்டாட்டியா என்னால நிறைவேற்ற முடியலனா நான் எதுக்கு தாத்தா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கணும்? குல்ஃபி போதண்டி, நீ வா நம்ம பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. இது முடிஞ்சிடுச்சு. என்னால உங்க கூட வாழ முடியாது. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. இனியா இதுதான் அத்தை என் முடிவு. என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது குல்ஃபி. கொடுக்க வைப்பேன். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. இத்தனை மாசத்துல ஒரு நாள் கூட நம்ம சண்டை போட்டது கிடையாது. ஒத்துக்கிறேன், மயு விஷயத்துல ஒரு நாள் நான் உன்கிட்ட கோவப்பட்டேன். அதை தாண்டி நமக்குள்ள என்னைக்குமே சண்டை வந்தது கிடையாது. இன்னைக்கு நடு ஹால்ல கொண்டு வந்துட்டேலாடி. எனக்கு டிவோர்ஸ் வேணும். எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுக்கலனா நான் என் உயிரை விட வேண்டியதா இருக்கும். நீ என்ன பைத்தியமா? மித்ரன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காருலாம். ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கலாம். அது பிறகு எதுக்கு இப்படி அவசரப்படுறான்? காதலிக்கும் போது எத்தனை வருஷம் பொறுமையா இருந்திருக்கேன். உன் காதல் அவனுக்கு தெரிய வர்றதுக்கே வருஷ கணக்குல ஆயிருக்கு. இப்படி காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை விஷயத்துல உனக்கு கொஞ்சம் பொறுமை இல்லையா? இனியா அவன் தான் கூப்பிடுறான்ல. நீ ரூமுக்கு போ. நீங்க 2 பேரும் உள்ள போய் பேசுனீங்கனாலே நீ சரியாகிருவேன். நீ இதுல தலை போடாத நவரம் சொல்லிட்டாரு. நானும் சொல்லிட்டேன்ல. டிவோர்ஸ் கொடுக்காம நான் விட போறதாவே இல்ல. இனிமே உங்க கூட இந்த குறையோட வாழ்வை நீங்க நினைச்சு கூட பாக்காதுங்க. பைத்தியக்காரி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க? வாமா நம்ம உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. இனிமே உங்க ரூமுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. கல்யாணத்துக்கு முன்ன எப்படி இருந்தமோ அப்படிதான். என் வீடுதான், அது என் ரூம் தான். சீக்கிரமா உங்க முடிவை மாத்தி எனக்கு டிவோர்ஸ் தரதுக்கான வழியை பாருங்க. அடி தூள், நம்ம குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பிளான போட்டோம். ஆனா 2 பேரும் பிரிஞ்சுட்டாவ. இவ பேசிட்டு போறத பார்த்தா இனிமே சேரவே மாட்டாவ போல எல்லாம் இருக்கு. இனியா போகாதன்னு சொல்றேன்ல. சீக்கிரமா உங்க முடிவை மாத்திருங்க. இனியா டேய், நீ போய் சமாதானப்படுத்துமோதா. பிரியா ஏமது உனக்கும் உன் புருஷனுக்கு தான் முன்னமே இது தெரிஞ்சிருக்கலாம். பார்க்கும்போது சாம்க்கு இசைக்கு கூட தெரிஞ்சிருக்க போல எல்லாம் இருக்கு. பெரியவங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிருக்கலாம்ல. ஐயோ தாத்தா, இனியாக்கு தெரிஞ்சதுன்னா இனியா இந்த முடிவு தான் எடுப்பான்னு எங்களுக்கு முன்னமே தெரியும். அதனாலதான் அன்பு அவர் மேல பழிய தூக்கி போட்டுட்டாரு. எப்படி இவளுக்கு அந்த ரிப்போர்ட் மேல சந்தேகம் வந்தனே தெரியல. என்கிட்ட கூட இத பத்தி கேட்கல. அந்த சந்தேகம் வந்ததை வேற யார்கிட்டயே கொண்டு காமிச்சிருப்பா போல. அம்மாடி மித்ரன் எது சொல்றானோ அதுக்கு நீயும் தலையாட்டுவான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளுக்கு சந்தேகம் வந்தப்ப கூட உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம வேற ஏதாவது டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு காமிச்சிருப்பான். முதல்ல எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. அப்பா விடு, உண்மை தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு முடிவெடுக்க நினைச்சிருப்பா. அதெல்லாம் அவன் புரிய வச்சிருவான். நான் கூட புரிஞ்சுக்காம என் பேத்தியை காயப்படுத்த மாதிரி பேசிட்டேனே. அதெல்லாம் அவன் சரியாகிருவான். அவனே சரி பண்ணிருவான். மது தாத்தா குழந்தை தூங்குறா பாரு. எவ்வளவு நேரம் அவளை தூக்கி வச்சிருப்பேன். போய் படுக்க வை. சரி தாத்தா. குல்ஃபி ஒரு நிமிஷம் இல்ல. என்ன ஒரு அடி எடுத்து வச்சேனாலும் நம்ம உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இது ஒரு சின்ன காரணம்டி. குழந்தை தான் எல்லாமேயா? எனக்கு நீயே ஒரு குழந்தை தான். அப்புறம் எதுக்கடி நான் இன்னொரு குழந்தைய பத்தி எல்லாம் யோசிக்கணும்? எனக்கே அது பிரச்சனையா இல்லாத போது என்னை விட்டு போன நீ எப்படி நினைக்கலாம்? முடிஞ்சிடுச்சு. முடியல குல்ஃபி. என்னால உனக்கு டிவோர்ஸும் கொடுக்க முடியாது, உன்னை விட்டுட்டு போகவும் முடியாது. ஏற்கனவே நீ என் பக்கத்துல இருந்ததுக்கு பிறகும் என் காதல நான் எங்கெல்லாமோ தேடி இருக்கேன். எவ்வளவு வருஷம் தாண்டிதான் நீயே எனக்கு கிடைச்சிருக்க. அசால்ட்டா தூக்கி போட்டு போற. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. என்னால உங்க கூட வாழ முடியாது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னாலே நினைச்சு பார்க்க முடியாது. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் டிவோர்ஸ் தான் பண்ணணும்னா எத்தனையோ பேர் டிவோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். எனக்கு ஒரு குறைன்னு தெரியும் போது நீ என்னை விட்டுட்டு போக நினைச்சியாடி? என்னால மட்டும் எப்படி நீயா? இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுதான் உன் முடிவா? இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படித்தானே? இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பனா நானும் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. என் பேச்சுக்கு மரியாதை உண்டுனா என்ன ஒரு அடி நீ எடுத்து வைக்க கூடாது. போரா போரா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச குல்ஃபி, இல்லைங்கிறேன்ல. வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓசக பார்வை உரசுது மேல குல்ஃபி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இனியா? சரிக்குது ஆல தீ தூவி ஏத்தி தூவி ஏத்தி தூவி போனா வேணும் நானும் வாழ. என்ன 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 இல்ல, அந்த வீட்ல இருக்கும்போது ஒழுங்கா சிரிச்சே பேச மாட்டீங்க. என்ன தொட்டு கூட பேச மாட்டீங்க. இப்ப என்ன இங்க வந்ததும்? அது என்னமோ தெரியல வித்யா. அது ஏன் வீடுதான்.
ஆனா அது என்னமோ நமக்கு கெஸ்ட் வீடு மாதிரியே இருந்தது. எது? அது கெஸ்ட் வீடு, இது சொந்த வீடா? ஆமாண்டி, அது என்னமோ நமக்கு சொந்தக்காரங்க வீட்ல இருந்த மாதிரியே இருந்தது. இங்க வந்ததுக்கு பிறகுதான் இது நம்ம வீடு, இது ஏன் பொண்டாட்டினே எனக்கு உரைக்குது. ஏன் சார் இத்தனை நாள் ஹோமால இருந்தீங்களா? அது நம்ம இங்க தானே பேசி பழகி இருக்கோம். இங்க வந்ததுக்கு பிறகுதான் இங்க வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப நீ என் ஸ்டூடெண்டா இல்ல, என் லவ்வரா இல்ல, என் காதலிங்கிறதே என் மண்டையில உரைக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு நாள் ஹோமால இருந்தீங்களான்னு கேட்டேன். அது இங்க வந்ததுக்கு பிறகுதாண்டி இவ்ளோ அழகான பொண்ண பக்கத்துல வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கனேன்னு தோணுது. என் மேல எனக்கு கோவமா வருது. அதான் அதான் நானும் 18 வயசு பொண்ணாலாம் கல்யாணம் பண்ணலையே. ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிட்டேன். ஏன் கல்யாணம் ஆக்கி அப்படி இப்படின்னு எல்லாம் முடிச்சிருச்சுன்னா உன்னால சாதனை படைக்க முடியாதா? உன்னால முடியும். அப்பப்பா நீங்க தான் 2 வருஷம். நான் சொன்னேன்தான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு தோன்றதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் திவ்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் இருடி, எனக்கே எப்போ அதான் ரொமான்ஸ் பண்ண தோணும். ஆஹா. இப்ப போய் திவ்யாவை பாக்குறேன், ஆட்டுக்குட்டிய பாக்குறேன்னு. மிஸ்டர் ஆதித்யா, நான் உங்க பொண்டாட்டி. ஆஹா. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எப்ப வேணாலும் உங்க உரிமையை எடுத்துக்கலாம். ம்ஹும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் தங்கச்சியை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் அப்புறமா போய்க்கலாம். என்னமோ கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நேரம் இருட்டிடும். அப்புறம் இங்க இருந்து வெளியே விட மாட்டாங்க. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கேன், நைட்ல இப்படி வெளியெல்லாம் போக கூடாதுன்னு ரூல்ஸா பேசுவாங்க. அப்படியா? அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா போனா எப்படி? சும்மா போகாம உங்களையும் தூக்கிட்டு போக முடியுமா என்ன? இல்ல ஏதாவது கொடுத்துட்டு போலாம்ல. இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்படுத்துனீங்களா, அதுக்கு தண்டனை கொஞ்சம் கூட அனுபவிக்காம இருந்தா எப்படி ராஜா? அப்படியா? ஆதி அம்மா மன்னிச்சிருமா, அவன் மித்ரன் ரூமுக்கு போன மாதிரி இருந்தாதான். இதுல என்னத்த இருக்க? மித்ரனை பாக்குறதுக்காக தான் போனேமா. அவன் வெளியே எங்கேயோ போயிருக்கான் போல. ஓ சரி சரி. நீங்க எப்பமா வந்தீங்க? இல்ல இன்னைக்கு இங்க வரதா சொன்னீங்கல்ல, அதான் நானும் இங்க வந்துட்டேன். அப்பாவை கூட இன்னைக்கு இங்க தான் வர சொல்லியிருக்கேன். ஏம்மா? இல்ல சும்மாதான். சரியத்தா, நீங்க பேசிட்டு நில்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு. அண்ணனையும் தங்கச்சி என்னமோ போய் பார்க்கலாம். அக்காக்கு கூட நான் இங்க வந்திருக்கிறது தெரியாது. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓம் வியர் வீட்டுக்கு போறியாமா? ஆமாட்ட. ஓ நீ அதுக்காக தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்காக யார் இங்க கூட்டிட்டு வந்தா? இல்ல இங்கன்னா அவளுக்கு அவ வீட்டுல உள்ளவங்களையும் பாக்கலாம்ல. நீ போமா போய் பாத்துட்டு வா. இல்ல நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ நான் தப்பா எதுவும் சொல்லலமா, நீ போய் பாத்துட்டு வா. நான் பேச்சு வாக்குல என்னமோ சொன்னது வேற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கோம். வித்யா, நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ திவ்யாவை பார்க்கணும் சொன்னல, நீ போயிட்டு வந்துரு. சரிங்க. என்ன சொல்றீங்க? அப்பனா அந்த இனியா பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதா? அப்படிதான் நினைக்கேன். கிளம்ப உங்களை பார்க்கும்போது இன்னைக்கு சாயந்தரமா கிளம்புறதா சொன்னீங்க. ஆமா, அது பிறகு ட்ரெயின்ல போறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சா, 2 நாள் தாண்டி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ அப்பனா சரி சரி. உங்களுக்கு உங்க பிரச்சனை, வயசான காலத்துல அவருக்கு சொத்து பிரிச்சு தரலாம்ல. எங்க செல்லம் போல பேச்சு திறமை உள்ள புருஷனா சரி, அவருக்கு அண்ணனுக்கிட்டே எதிர்த்து பேச மாட்டாரு, மாமா கிட்ட எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. என்ன எதுக்கு, ஏன் இப்படி செய்தியா, ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கணுமா, அவ்வளவு பண்ணணுமா, ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்க மாட்டாரு. இவருக்கு வாய் உண்டுனா எப்பவோ அவர் சொத்தை பிரிச்சு கொடுத்திருப்பாரு. இவர் செல்லம் போல பேசிக்கிடவும் மாட்டாரு. அதான் அவளுக்கு பிள்ளை இல்லாம போனது. இனியாவது சொத்தை எல்லாம் பிரிச்சு அவங்க கையில கொடுத்தா சரிதான். உங்களுக்கு உங்க பிரச்சனை. நான் மித்ரனுக்கு என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவோ கனவு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டாவ. அவளே முத புருஷனை இழந்தவா, குழந்தை பிறந்த நாள புருஷனை பறி கொடுத்தாச்சு. இனிமே அடுத்த இப்ப உண்டாகி இருக்கா. என் மருமகனை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பிறகு என்னால தாங்கிக்கவே முடியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம நான் பாத்திருப்பேன். அவன் வாழ்க்கைய நினைச்சாலே ஒரு மாதிரி பயமாவும் கவலையாவும் இருக்கு. நீங்க சொல்றதா சரிதான். என்ன காஃபி தானே, அதெல்லாம் நான் வந்து குடிக்கலாம். எனக்கு சூடாருனாலும் பிடிக்கும். என்னல அம்மா, உங்க அப்பா பேர் என்னது? ஐயோ ஸ்னோ. உன் அப்பா பேர் மித்ரன் இல்ல, இனியன் இல்ல. ரெண்டு அப்பாவா? ரெண்டு அப்பாவா? எங்க பாரு ஸ்னோ, உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் உண்டு, அதுவும் இனியன் அப்பா மட்டும்தான். மியாவ அப்பாவா? உங்க மித்ரன் தான் சொல்றான், அது உனக்கு அப்பா இல்ல. உன் அம்மாக்கு பாப்பா பிறக்க போகுதுல,
அந்த பாப்பாக்கு மட்டும்தான் மித்ரன் அப்பா. உனக்கு மித்ரன் அப்பா இல்ல, உனக்கு இனியன் தான் அப்பா. ஆமா, உனக்கு இனியன் மட்டும்தான் அப்பா. புது பாப்பா வந்தோடனே ஆசிரமத்துல இருந்து உங்க வீட்டுக்கு ஒரு அக்கா வருவாங்களே, ஆ அந்த அக்காவை மாதிரி ஆசிரமத்துல உன்னை கொண்டு விட்டுருவாங்க. ஆமா, உன்னதான். உன்னை ஆசிரமத்திலே கொண்டு விட்டுருவாங்க. புது பாப்பா வந்ததா அந்த புது பாப்பாக்கு மட்டும்தான் மித்ரன் அப்பா. மது அம்மாவா புது பாப்பாக்கு மட்டும்தான் அம்மா. அது பிறகு நீ தொல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு உன்னை ஆசிரமத்துல அந்த அக்காக்கு கூடயே கொண்டு விட்டுருவாங்க. நீ போகலனாலும் உன்னை கட்டி போட்டு அங்க கொண்டு விட்டுருவாங்க. இப்போ பாப்பா பிறக்காதது வரைக்கும் தான் உன் மேல பாசமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. பாப்பா பிறந்ததான் உன்னை ஆசிரமத்திலே கொண்டு விட்டுருவாங்க. அப்புறம் உனக்கு அம்மா பாசமும் கிடைக்காது, அப்பா பாசமும் கிடைக்காது. நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? உன்னை ஆசிரமத்துல கொண்டு விடதான் போறாங்க. நீ வேணா பாரு, பாப்பா பிறந்ததான் உனக்கு ஆசிரமம் தான் இடம்.